குப்பைய கிளற கிளற கண்ண கூசும் அளவுக்கு மின்னிய பொக்கிஷம். இரவோடு இரவா குப்பைக்குள் மறைந்திருந்த வைரத்தை கொண்டு வந்த பல கைகள். கொஞ்சம் விட்டிருந்தா குப்பையோட குப்பையா வீணா போயிருக்கும் இவ்வளோ மதிப்பிலான பொருள். டன் கணக்கில் இருக்கக்கூடிய குப்பைக்குள்ள இருந்து சிறிய அளவுல இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? வியக்க வைக்கும் பின்னணி என்ன? ஈரோடு பகுதியில வெண்டிப்பாளையம் அப்படின்ற இடத்துல குப்பை கிடங்கு இருக்கு. ஈரோடு மாநகரம் முழுக்க சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் இங்க கொட்டப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில தான் பிரபல நகை கடையில வைரக்கம்மல் காணாம போயிருந்திருக்கு. அந்த வைரத்தோடு குப்பைக்குள்ள போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நகை கடை உரிமையாளர் சந்தேகம் அடைஞ்சு சுகாதாரத்துறை அலுவலரை சந்திச்சு இது தொடர்பா குப்பை கிடங்குல சோதனை செய்யணும்னு கோரிக்கை விடுத்திருந்தாரு. அதன்படி தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடை ஊழியர்கள் குப்பை கிடங்குல போய் தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. டன் கணக்குல குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குப்பை கிடங்குக்குள்ள சிறிய அளவிலான வைரத்தோட தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த சூழல்ல தான் ரொம்ப நேரம் போராடி தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடை ஊழியர்கள் அந்த வைரத்தோட கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அம்பானி தொடங்கி ஜெயலலிதா வரை வராத தொழிலதிபர்கள் இல்லை. அன்னபூர்ணாவின் ஃபில்டர் காபி வித் கீரை வடையை பருகாத அரசியல் தலைகள் இல்லை. உணவகத்திலும் பிராண்டட், தமிழக வணிக ஸ்தாபனத்திலும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய தூணாக இருக்கும் அன்னபூர்ணா ஹோட்டல் ஆரம்பத்தில் வெறும் தள்ளுவண்டி கடையில் ஆரம்பிக்கப்பட்டதா? அன்னபூர்ணாவின் வரலாறு குறித்து இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்ப்போம். பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடும். ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடும். அண்ணன் தம்பிகளான தாமோதர சுவாமி, ரங்கசாமி, ராமசாமி மற்றும் லக்ஷ்மண் இவர்கள் ஏழ்மை நிலையில் அப்போது இருந்த பின்னணியில் தங்களது குடும்பத்தை நடத்துவதற்காக கோவையில் கென்னடி தியேட்டருக்கு எதிரே ஒரு பெட்டி கடையை தொடங்க முடிவு செய்தனர். நியாயமான விலையில் தரமான தயாரிப்புகளை வழங்குவதில் முழு உறுதியுடன் இருந்தனர். அந்த வணிகம் அதிக விசுவாசமான வாடிக்கையாளர்களை ஈர்த்து கொடுத்தது. 1960களில் கென்னடி திரையரங்கின் உரிமையாளர் அவர்களது வணிக தரத்தை கண்டு வியந்து போன கென்னடி தியேட்டர் நிர்வாகம் தியேட்டருக்குள் கேண்டீனை நடத்த அழைத்திருக்கிறார்கள். அப்போதுதான் வெகுவாக ஃபேமஸ் ஆகி இருக்கிறது அன்னபூர்ணாவின் தி ஃபேமஸ் கீரை வடை மற்றும் ஃபில்டர் காஃபி. அதன் பிறகு ஆர்எஸ் புரத்தில் தங்களின் முதல் பேக்கரியான ராயல் காஃபி பாரை திறக்க முடிவு செய்தனர். பேக்கரியை தொடர்ந்து சகோதரர்கள் டிபி சாலையில் ஒரு வாடகை இடத்தை கண்டுபிடித்து தங்களது முதல் உணவகத்தை அமைத்தனர். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் கடவுளின் பெயரான